ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அரசியலமைப்பிற்கு உட்பட்ட தீர்வுக்கான உரிமை. இது வந்து நம்ம 1 மார்க்ஸ் யூஸ் டைப்பில் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் விதி 32 அரசியலமைப்பிற்கு உட்பட்ட தீர்வுக்கான உரிமையை இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா என கூறியுள்ளார். உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன், அதாவது உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்போட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமய உரிமை வந்து எந்தெந்த விதியில் இன்க்ளூட் ஆகுனா விதி 25, 26, 27, 28. சமத்துவ உரிமை விதி 14, 15, 16, 17, 18. சொத்துரிமை ஆரம்பத்தில் அடிப்படை உரிமைகள் என்ற பட்டியலில் இருந்தது. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து அடிப்படை உரிமையில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. 1978ஆம் ஆண்டில் 1978 44வது சட்ட திருத்தம் மூலம் அடிப்படை உரிமைகள் என்ற பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமை என மாற்றப்பட்டது. அதாவது அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒரு பட்டியலிலிருந்து மாற்றினாங்க. எந்த சட்ட திருத்தம் படி மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தா 1978 44 சட்ட திருத்தத்தின்படி இது வந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. இது சொத்துரிமையை ஆரம்பத்தில் பகுதி 3 இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து 3 தான் இருந்தது. 3 தானே அடிப்படை உரிமைகள் எல்லாம் இருந்தது. அடிப்படை உரிமைகள் ஸ்டார்டிங்கில் 7 இருந்தது. அப்புறம் கரண்ட்டில் 6 மாறினுச்சு. அதான் சொத்துரிமையை நீக்கிட்டாங்களே, அது வந்து சட்ட உரிமையாக மாறினதுனால இந்த அடிப்படை உரிமைகளிலிருந்து சட்ட உரிமை வந்து அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை சட்ட உரிமையாக மாறினதுனால இப்போ அடிப்படை உரிமைகளில் வந்து 6 தான் இருக்குது. தற்போது ஆரம்பத்தில் பகுதி 3 இருந்தது. தற்போது பகுதி எதில் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தா 12 இருக்குது. சொத்துரிமை இப்போ வந்து 12 இருக்குது. ஆரம்பத்தில் விதி 19(1) F மற்றும் விதி 31 கீழ் இருந்தது. ஆரம்பத்தில் வந்து 19(1) F மற்றும் விதி 31 கீழ் இருந்தது. இப்போ எதில் இருக்குன்னா 300A 12 பகுதி 12 இருக்குது. அடிப்படை உரிமைகளில் மிகவும் அதிகமாக விவாதிக்கப்பட்ட உரிமை எதுனா சொத்துரிமை தான். அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் மூலக்கல் என வர்ணிக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகளை அரசியலமைப்போட மூலக்கல் என வர்ணிக்கப்படுகிறது. இவை அரசியலமைப்பின் 4ஆம் பகுதியுடன் இணைந்து அரசியலமைப்பின் ஆன்மா என அழைக்கப்படுகிறது. இந்த அரசியலமைப்போட இதயம் ஆன்மா அப்படின்னு யார் சொல்வாங்க அப்படின்னு பார்த்தா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் குறிப்பிடுவார். தேங்க்யூ.